எப்போவுமே ஆட்டுக்கால் வச்சு பாயா செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி காளான் வச்சு பாயா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சிட்டு பிரியாணி அளவு ஒன்று பிச்சு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2-3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 புதினா இலை, ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். இப்போ ஒரு பாக்கெட்டு காளானை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய், நான் வந்து முந்திரியும் கசகசாவும் கொஞ்சமாக தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நெய்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதோடு சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். திக்னஸ் எவ்வளவோ அந்தளவுக்கு. இப்போ உப்பு போட்டுட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு மல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பராக நம்ம பாயா ரெடிங்க.